அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். வணக்கம். ஸோ எங்களோட இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில இன்னைக்கு பார்க்க போறது மெக்னீசியம் பிரித்தெடுப்பு தொடர்பான மெத்தட் எப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கைத்தொழில் ரசாயனத்துல மெக்னீசியம் பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துற முறை, அதாவது உத்தி என்னன்னு சொன்னால் டவ் முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டவ் முறையில நாங்க எப்படி மெக்னீசியத்தை பிரித்தெடுக்கிறோம்னு சொல்றதுதான் இந்த இடத்துல நாங்க பார்க்க போற விஷயம். ஸோ இந்த டவ் முறை எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் கெமிஸ்ட்ரி அடிப்படையில் சொல்லும் டவ் முறைன்னு சொல்றது 4 படிகளுக்கு கூட நடைபெறுது. ஸோ ஒவ்வொரு படிகளாக நீங்க தெரிஞ்சிருந்தால் ஈஸியா அந்த டவ் முறை வினாக்கள் வார சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு விடை எடுத்துக் கொள்ளலாம். ஸோ முதலாவது படி எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் முதலாவது படிகளில் அடிப்படையில் நடக்கிறது கல்சியம் ஆக்சைடு உற்பத்தி. அதாவது இந்த மெக்னீசியத்தை பொறுத்தமட்டில் இந்த மெக்னீசியம் பிரித்தெடுக்கிறதுக்கு நாங்க இயற்கையில வளங்கள் பாத்தீங்கன்னா இருந்தால் 2 வளங்கள் இருக்குது அடிப்படையில. சோ முதலாவது வளம் தாவரங்கள், 2வது வளம் கடல் நீர். சோ தாவரங்களோட ஒப்பிட போக்குல கடல் நீர்ல தான் அதிகளவான மெக்னீசியம் இருக்குது. சோ கடல் நீர்ல இருக்கிற மெக்னீசியத்தை பிரித்தெடுக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல NaCl உள்ளுக்கு வருது, கல்சியம் குளோரைடும் இருக்குது, மெக்னீசியமும் இருக்குது. ஆகவே இதுக்காக நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னால் அடிப்படையில தெரிவு செய்த கடல் நீர் ஏற்கனவே ஒரு பெரிதொரு கைத்தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட பிரதானமாக NaCl உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட கைத்தொழில அந்த கடைசியாக வரக்கூடிய படியில வரக்கூடிய பிட்டன் கரைசல், அதாவது மெக்னீசியம் அதிக அளவு செறிந்திருக்கக்கூடிய Mg2+ கட்டாயங்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய பிட்டன் கரைசலை தான் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த மெக்னீசிய பிரித்தெடுப்புக்காக பயன்படுத்த போறோம். சோ மெக்னீசிய பிரித்தெடுப்புக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய இந்த கரைசலை நாங்க அடிப்படையில எவ்வாறு தாக்கத்துக்கு உட்படுத்த போறோம் அப்படின்றது அந்த இடத்துல கான்செப்ட். சோ முதலாவது படியில நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் கல்சியத்தை உற்பத்தி செய்வோம், கல்சியம் ஆக்சைடை உற்பத்தி செய்வோம். சோ இந்த இடத்துல நாங்க பொதுவாக கல்சியம் ஆக்சைடு உற்பத்திக்காக நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் சுண்ணாம்பு பாருங்க, அதாவது கல்சியம் கார்பனேட்டை நாங்க வெப்பப்படுத்துவோம். சோ அப்படி கல்சியம் கார்பனேட்டை நீங்க வெப்பப்பிரிகைக்கு உள்ளாக்கினா உங்களுக்கு தெரியும் கார்பனேட்டுகள் வெப்பப்பிரிகை அடையக்கூடிய தாக்கம் ஒரு மீளும் தாக்கம். சோ இந்த இடத்துல என்ன செய்யும், கல்சியம் ஆக்சைடாகவும் CO2 ஆகவும் அது மீளும் தாக்கமாக பிரிவடையும். சோ சில சந்தர்ப்பங்கள்ல தூய கல்சியம் கார்பனேட் மட்டும் கிடைக்க இயலாத சந்தர்ப்பங்கள்ல அந்த மாதிரியான பிரதேசங்கள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டொலமைட்டையும் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு தெரியும் இப்ப டொலமைட்னு சொன்னால் அந்த கல்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் கலந்த ஒரு கலவை. சோ அந்த இடத்துல நீங்க வெப்பத்தை கொடுத்து வர பிரிகேடைய செய்தால் அதுவும் ஒரு கார்பனேட் வீழ்வடிவு. ஆகவே அது என்ன செய்யும், புரோக்கத்துக்குரிய மீளும் தாக்கமாக என்ன செய்யும், அது வீழ்படிவாகும். அப்படி மீளும் தாக்கமாக அது பிரிகடைகிற நேரம் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன உருவாகும், கல்சியம் ஆக்சைடும் மெக்னீசியம் ஆக்சைடும் CO2 வாயு விளைவாகும். சோ இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு சமநிலை தாக்கம் நீங்க மூடிய தொகுதியில் நடத்துற நேரம் லீச்சல் தத்துவம் என்ன சொல்லுது, நீங்க அதிகளவான விளைவை பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் லீச்சல் தத்துவத்துல செறிவு, வெப்பநிலை, அமுக்கம் ஆகிய விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், கருத்தில் எடுக்கலாம். சோ இந்த இடத்துல மெக்னீசியம் பிரித்தெடுப்பிட முதலாவது படியில என்ன செய்வாங்கன்னு சொன்னால் CO2 செறிவை மெயினாக ஒரு கன்செப்டாக கருத்தில் எடுத்தாங்க இருந்தால் இந்த தொகுதியில உருவாகக்கூடிய இந்த CO2 வாயுவை தொகுதியை விட்டு வெளியாற்றுன்னு வைங்க, தொகுதியை விட்டு எக்ஸிட் பண்ணால் இந்த இடத்துல என்ன செய்யும், படிப்படியா CO2 செறிவு குறைவடையும். அப்படி CO2 செறிவு குறைவடைந்தால் இந்த சமநிலையில கேசிய மாறாமல் இருக்கும் பொருட்டு, இந்த சமநிலை மாறிலி KP மாறாமல் இருக்கும் பொருட்டு என்ன செய்யும், இந்த சமநிலை தாக்கம் முத்திசைக்கு என்ன செய்யும், அதனுடைய தாக்கத்தை நடக்கும். சோ முத்திசையை நோக்கி என்ன செய்யும், இந்த தாக்கத்தினுடைய சமநிலை நகரும். அப்படி தாக்கத்தினுடைய சமநிலை முத்திசை நோக்கி நகர்ந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யும், கல்சியம் ஆக்சைடு அதிக அளவு உற்பத்தி ஆகும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு கல்சியம் ஆக்சைடு அதிக அளவு உற்பத்தி ஆகும். சோ இப்ப எங்களோட 2வது படியில நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கல்சியம் ஆக்சைடுல இருந்து மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு கரைசலை உற்பத்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரியா? சோ கல்சியம் ஆக்சைடுல இருந்து மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை உற்பத்தி செய்யறதுக்கு முதலாவது நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த உருவான கல்சியம் ஆக்சைடை நீரோட தாக்கம் புரிய செய்வோம். அதால எங்களுக்கு கல்சியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாகும். கல்சியம் ஹைட்ரோக்சைடு பிள்ளைகள் உண்மையிலேயே ஒரு வன்காரம் தான், இல்லாட்டி சரியா, கல்சியத்துல ஹைட்ரோக்சைடு ஒரு வன்காரம். ஆனால் இப்ப பொதுவாக ஒரு வன்காரம் சொன்னால் என்ன செய்யும், நீர்ல நல்லா கரையும். பொதுவாக ஒரு வன்காரம் சொல்றது நீர்ல நல்லா கரையும். ஆனால் இந்த இடத்துல
முற்றாக கரைந்து OH மைனஸை விடுவிக்கும். ஆனா அந்த இடத்துல உண்மையிலேயே கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைதுன்னு நாங்க ஒப்பிடும் போது நிரம்பல் கரைசல்களை உருவாக்குற தன்மை கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்கு இருக்கு. அதாவது கல்சியம் ஹைட்ரோக்சைடு செறிவு கூட இருந்தால் என்ன நடக்கும் சொன்னால் அது நிரம்பல் கரைசலாக மாறி கல்சியம் ஹைட்ரோக்சைடை வீழ்வடிவாகும். அதாவது கல்சியம் ஹைட்ரோக்சைடு நீர்ல கரையக்கூடிய தாக்கம் ஒரு மீளும் தாக்கமாக அமையும் எப்ப கல்சியம் ஹைட்ரோக்சைடு செறிவு உயர்வாக இருந்தால். சோ இந்த இடத்துல நீங்க கல்சியம் ஆக்சைடு நீரோட தாக்குற நேரம் இந்த இடத்துல கல்சியம் ஹைட்ரோக்சைடு செய்யும் உங்களுக்கு வீழ்வடிவாகும். அப்படி வீழ்வடிவாகக்கூடிய கல்சியம் ஹைட்ரோக்சைடு நீங்க என்ன செய்யலாம், திரும்ப அதே நீர் கரைசல்ல அது கொஞ்சம் கரையும். சோ கரையத்தால கல்சியம் 2+ OH- அயன்களும் விடுவிக்கப்படுது. சோ இந்த கல்சியம் 2+ இந்த OH- விடுவிக்கப்படுற இந்த கரைசலை நீங்க இப்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பிட்டன் கரைசலோட தாக்கம் புரிய செய்வீங்க. இப்ப பிட்டன் கரைசல் இந்த தொகுதிக்குள்ள சேர்க்கிற நேரம் பிட்டன் கரைசல்ல யார் இருக்குது, மெக்னீசியம் 2+ இருக்குது, அதே நேரம் OH- இருக்குது. ஒரு கரைசலுக்குள்ளு சரி அப்படிங்க சேர்க்கிற ரெண்டு கரைசலை சேர்க்கிற நேரம் அந்த கரைசலுக்குள்ளுக்கு கல்சியம் 2+ கட்டாயம் இருக்குது, மெக்னீசியம் 2+ கட்டாயம் இருக்குது, OH- அனாயனம் இருக்குது. இப்ப யாரு வீழ்வடிவாகும் அந்த கன்செப்டுக்கு வந்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நாங்க கரைதிறன்ல இனோர்கானிக்ல படிச்சுக்கிறோம். கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைதிறனை விட மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு கரைதிறன் நல்லாவே குறைவும். ஆகவே இந்த இடத்துல கல்சியம் 2+ம் OH- உயர் செறிவுல இருக்குது. ஆகவே இந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு செய்து உயர் செறிவுல இருக்கிறதால இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், இப்ப ஏற்கனவே இருக்கிற பிட்டன் கரைசல்ல மெக்னீசியம் 2+ செறிவு நல்லா கூட இருக்கும். அது மாதிரி இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு வேலை சரி சமநிலையை முன்னுக்காகி நீங்க எடுத்த கல்சியம் ஆக்சைடால பெறப்படக்கூடிய OH- செறிவும் மேக்சிமம் அதிகமா இருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க இந்த ரெண்டு வேலையும் செய்யறதால இதுல செறிவு நல்லா கூட இருக்கும் ரெண்டுலையும். உங்களுக்கு தெரியும், நீர்ல அருகில் கரையக்கூடிய உப்புக்கள், அந்த உப்புக்களுக்கெல்லாம் என்னத்தை பிரயோகிக்கலாம், நீங்க பிரதானமாக பண்பின் பொருளுக்கு KSP நீங்க பிரயோகிக்கலாம். அப்படி நீங்க KSP பிரயோகித்தால் அந்த ரெண்டுடையும் அதாவது விளைவுகளோட பெருக்கம் கூடுற நேரம் KSP விட என்ன செய்யும், இவற்றினுடைய செறிவு கூட பார்க்கும். KSP விட இவற்றினுடைய செறிவு செய்யும் அதிகரிக்க பார்க்கும். அப்படி KSP விட இவற்றினுடைய செறிவு அதிகரிப்பதன் விளைவாக கல்சியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாகாம இந்த இடத்துல மெயினா யாரு வீழ்வடிவாகும், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாக பார்க்கும். சோ இந்த இடத்துல மெயினா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு நடக்கும். அப்ப இதே சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க தூய கல்சியம் கார்பனேட் அதாவது தூய சுண்ணாம்பு பாறையை பயன்படுத்தியிருந்தால் இது ஓகே. இப்ப நாங்க நீங்க யோசிக்கலாம், நாங்க டொலமைட்டை பயன்படுத்தியிருந்தால் இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், எங்களுக்கு மெக்னீசியம் ஆக்சைடு வந்திருக்கும். நாங்க டொலமைட்டை பயன்படுத்தியிருந்தால் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு மெக்னீசியம் ஆக்சைடு வந்திருக்கும். அப்ப மெக்னீசியம் ஆக்சைடு வந்திருந்தால் அந்த மெக்னீசியம் ஆக்சைடு இதே மாதிரி தாக்கம் புரிந்து உங்களுக்கு OH- விடுவிக்குமான்னு கேட்டால் கெமிஸ்ட்ரி சொல்லும் இல்ல. உங்களுக்கு தெரியும், குளிர் நீரோட இந்த மெக்னீசியம் ஆக்சைடு தாக்கம் சாத்தியம் குறைவு. ஆகவே மெக்னீசியம் ஆக்சைடு என்ன செய்யாது, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த நீர்ல கரைந்து மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு உருவாக்க முடியாது. ஆகவே இது தொடர்ச்சியாக உதாரணமா நீங்க டொலமைட்டை பயன்படுத்தியிருந்தால் இதுக்குள்ள என்ன நடந்திருக்கும், மெக்னீசியம் ஆக்சைடு உண்டு, அதுல பாட்டுக்கு ஒரு வீழ்வடிவா இருந்திருக்கும் ஏற்கனவே. சோ இப்ப அதுக்கு மேலாலதான் நீங்க எதிர்பார்க்கிற இந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு நடக்கும். சோ இந்த இடத்துல நீங்க டொலமைட் பயன்படுத்துறதால உங்களுக்கு ஒரு பிரதிகூலம் இருக்குது. அந்த வரக்கூடிய வீழ்வடிவுல தூய்மை தன்மையில ஒரு பிரதிகூலம் இருக்கு. அதாவது இப்ப அந்த இடத்துல மெக்னீசியம் ஆக்சைடும் கலந்து வருது, அதே மாதிரி மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடும் கலந்து வருது. சோ டொலமைட் பயன்படுத்துறதால பிரதிகூலத்தை நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்ப கவனிங்க, இப்ப எங்கட 2வது படி முடிச்சிடும். எங்கட 3வது படியில நாங்க என்ன செய்வோம் சொன்னால் மெக்னீசியம் குளோரைட்டை உற்பத்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்ப மெக்னீசியம் குளோரைட் உற்பத்தின்னு சொல்றது இந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு சொன்னால், சிம்பிளா உருவாகக்கூடிய மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை வெளியெடுத்து சரியா வீழ்வடிவாக்கி வெளியெடுத்ததுக்கு பிறகு அதை டிரெக்டா HCl கரைசலோட தாக்கத்துக்கு போடுறது. அப்ப இந்த இடத்துல உருவாகிற என்னது, சாதாரணமா ஒரு அமிலக்கார தாக்கம், ஒரு வெண்ணமிலமும் ஒரு வன்காரமும் தாக்கம் புரிந்து இந்த இடத்துல மெக்னீசியம் குளோரைட்டையும் நீரையும் தரும். அப்ப அதாவது அந்த உப்பும் நீரும் வரும். அப்ப இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய மெக்னீசியம் குளோரைட் எடுத்துக்கொள்ளாக இருந்தால் கெமிஸ்ட்ரி சொல்லும், இந்த உப்பு நீங்க எவ்வளவுதான்
படித்தெடுத்தாலும் அதுல ஒரு நீர்மயமான தன்மை இருக்கு. சரியா? அந்த உப்புல ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு நீர்மயமான தன்மைன்னு சொல்றது அந்த உப்புல இருந்து கொண்டுதான் இருக்குது. சோ அந்த உப்புல இருக்கக்கூடிய நீர்மயத்தன்மையை நீங்க வெளியேற்றத்துக்கு இப்ப எங்க 4வது படிக்கு நாங்க போகணும். அப்ப 4வது படியில நீங்க பாத்தீங்கன்னா இருந்தால் இப்ப உருவான உப்பு நீரோட சேர்ந்து மெக்னீசியம் குளோரைட் 6 நீரோட சேர்ந்து அந்த நீரேற்றப்பட்ட நீர்மயமான உப்பு அரைக்கிற நேரம் அதை நீங்க ஹீட் பண்றதால உங்களுக்கு என்ன செய்யும், முதல்ல 2 மூலக்கூறு நீர் வெளியேறும், திரும்ப இன்னொரு ஹீட் பண்ற நேரம் இன்னொரு 2 மூலக்கூறு நீர் வெளியேறும். அதாவது அழைக்கிற அந்த நீர்மயத்தன்மை ஆற்றுறது கொஞ்சம் கடினமான செயல். இப்ப நீங்க மேக்சிமம் வெப்பத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யுது, கடைசியாகவும் மெக்னீசியம் குளோரைடோட 2H2O இணைஞ்சுதான் அடிக்குது. நீர்மயமான அந்த உப்பு தன்மை போறதுக்கான வாய்ப்புன்றது மிக மிக குறைவா தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல அடுத்ததாக நாங்க என்ன செய்வோம் சொன்னால், ஒரு ஊதுலையை ரெடி பண்ணி அந்த ஊதுலைக்குள்ளுக்கு, சரி ஒரு ஊதுலைன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், ஒரு மூடிய ஒரு ஏரியா, அந்த ஊதுலைக்குள்ளுக்கு நாங்க என்ன செய்வோம், மெக்னீசியம் குளோரைடை போட்டு அந்த இடத்துல நாங்க வெப்பத்தை எவ்வளவு கொடுப்போம்னால கிட்டத்தட்ட 700 தொடக்கம் 800 பாகி வெப்பத்தை கொடுப்போம். சரியா? சோ இப்ப நீங்க அடுத்ததாக ஒரு ஊதுலையை செட் பண்றீங்க, அந்த ஊதுலைக்குள்ளுக்கு இந்த கரைசல் அப்படியே போடுறீங்க, இந்த ஊதுலைக்குள்ளுக்கு இந்த கரைசல போடுறீங்க. இதுல நீங்க உங்களோட மெக்னீசியம் குளோரைட் அதே போல 2H2O அந்த கரைசல் இருக்குது. இதுக்கு நீங்க வெப்பமாக 700 தொடக்கம் ஒரு 800 பாகை செல்சியஸ் கொடுக்குற நேரம் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், முதலாவது இந்த அதி உயர் வெப்பநிலையில முதலாவது இதுல இருக்கிற நீர் என்ன செய்யும், ஆவியாய் வெளியே போயிடும். சோ முதலாவது இதுல இருக்கக்கூடிய நீர் என்ன செஞ்சிடும், ஆவியாய் வெளியே போயிடும். இப்ப நீர் ஆவியாகி வெளியே போனதுக்கு பிறகு இதுல மெக்னீசியம் குளோரைட் மட்டும்தான் இருக்க போகுது. அது ஒரு வீழ்படி. மெயினா இந்த இடத்துல அது ஒரு யாரு, வீழ்படி. சரி, இப்ப இந்த வீழ்படியும் 700-800 பாகை நடக்கும் சொன்னால் உருக வெளிக்கிடும். அதுக்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்களா இருந்தால், இப்ப மெக்னீசியத்துல குளோரைட் உருகுநிலை லெவலும் 714 பாகை, அதே நேரம் மெக்னீசியத்துல உருகுநிலை லெவலும் கிட்டத்தட்ட 650 பாகை. இது நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். சரியோ? அப்ப மெக்னீசியம் குளோரைட் உருகுநிலையை விட மெக்னீசியத்துல உருகுநிலை குறைவு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன நடக்கும், மெக்னீசியம் குளோரைட் உருக ஆரம்பிக்கும். மெக்னீசியம் குளோரைட் இதுல உருக ஆரம்பித்தால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கரைசல் வரும், அதாவது உருகிய அயன் சேர்வை ஒன்று உருவாகும். அதாவது மெக்னீசியம் குளோரைட்ல உருகிய அயன் சேர்வை ஒன்று இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா படத்தை உருவாகும். சோ லிக்விட்னு போடுறாங்க, உருகிய கரைசல். சரி, சோ உருகிய இந்த மெக்னீசியம் குளோரைட் இப்ப அடுத்ததாக நீங்க என்ன செய்யணும், இதுல இருந்து Mg2 வேறுபிடிக்கும். உங்களுக்கு தெரியும், மெக்னீசியம் அயன் சேர்வைகள் நீர் கரைசலாக இருந்தாலும் சரி, உருகிய நிலைக்கு வந்தாலும் சரி, நல்லா மின்ன கடந்து. அப்ப மின் பகுப்பு மூலமாக தான் நாங்க என்ன செய்ய போறோம், கடைசி ஸ்டெப்ல இந்த மெக்னீசியத்தை பிரித்தெடுக்க போறோம். சோ இப்ப நாங்க அது பிறகு என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒரு மின் பகுப்பு செட்டப்பை வரைவோம். இந்த பகுப்போட செட்டப் வந்து நீங்க அவ்வளவு தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்லை, நீங்க பேசிக்கா தெரிஞ்சதா போதும். சோ அடிப்படையில நான் உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல ட்ரோ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதெல்லாம் பரீட்சைக்கு நீங்க நார்மலா தெரிஞ்சிருக்கணுமோ அதுல மட்டும் நான் ட்ரோ பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல பிள்ளைகள் அடிப்படையில நீங்க இதுல மெயினா விடத்த ஒரு காரியத்தாலான ஒரு அனோட் கோல் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அனோட் சொல்லி வந்தா அது மின்பகுப்பு பொருத்தமல்ல, அது என்னது நேரேற்றமாக இருக்க போகுது. சோ மின்பகுப்பு பொருத்தமல்ல நேரேற்றமா இருக்கும். சோ அனோட்ல பொதுவாக என்ன தாக்கம் நடக்கும், ஆக்சிடேஷன் தாக்கம். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சோ அனோட்ல நீங்க படிச்சிருக்கிறீங்க, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில என்ன தாக்கம் நடக்கும், ஆக்சிடேஷன் தாக்கம் நடக்கும். அதுபோல கத்தோட்ல பொதுவாக என்ன தாக்கம் நடக்கும் பிள்ளைகள், ரிடக்ஷன். கத்தோட்ல பொதுவாக என்ன தாக்கம் நடக்கும், ரிடக்ஷன் தாக்கம் நடக்கும், அதாவது தாழ்த்தல் தாக்கம் நடக்கும். சோ கத்தோடாக நாங்க என்ன செய்வோம் சொன்னால், ஒரு உருக்கினாலான ஒரு படையை உருவாக்கிக்கிறோம். சரியோ? ஒரு உருக்கினாலான ஒரு அமைப்பு உருவாக்கிக்கிறோம். அதுல சின்ன சின்ன துளைகள் இருக்கு. சரிவா? இல்ல சின்ன துளைகள் இருக்கு. இந்த இடத்துல இப்ப நீங்க மெக்னீசியம் குளோரைட இந்த கரைசல உருகி அந்த கரைசல் உள்ள போட்டு தொகுதியா அடைஞ்சிட்டீங்க. அடைச்சால் இப்ப நீங்க வெளியாலேருந்து மின்ன கொடுக்க போறீங்க. வெளியாலேருந்து மின்னோட்டத்தை கொடுக்க போறீங்க. அதே நேரம் இந்த தொகுதி தொடர்ந்து ஹீட் ஆகணுன்றதுக்காக இந்த இடத்துல கூட என்ன செய்ய போறீங்க, பெட்ரோலிய பொருட்களை நீங்க தகனத்துக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த இடத்துல பெட்ரோலிய பொருட்களை நீங்க என்ன செய்றீங்க, தகனத்துக்காக உட்செலுத்தி கொண்டிருக்கீங்க. தொடர்ச்சியாக 2 பக்கத்தாலையும் இந்த தகனம் நடந்து கொண்டிருக்கீங்க. சரி, பெட்ரோலிய பொருட்களை தகனம் மெயினா இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கீங்க. சரி, இப்ப கவனிங்க, இந்த தகனம் நடக்கிறதால என்ன செய்யும், தொடர்ந்து இந்த மெக்னீசியம் குளோரைட் உயர் வெப்பநிலையில உருகியே இருக்க போகுது. சரியா? தொடர்ந்து உருகியே இருக்க போகுது. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்கும் சொன்னால், அனோட்டு கிட்ட என்ன நடக்கும், ஒட்சியேற்றல் நடக்கும்.
ஆகவே மெக்னீசியம் குளோரைட்ல ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று மெக்னீசியம் 2+, அடுத்தது Cl-. அப்ப கட்டாயன் ஏற்கனவே உயர் ஒட்சியேற்ற நிலை, அனாயன் தான் தாழ் ஒட்சியேற்ற நிலை. ஆகவே ஒட்சியேற்றப்படுறதுக்கான வாய்ப்பு யாருல இருக்குது? அனாயன்ல இருக்குது. சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? அனாயன் ஒட்சியேற்றத்துக்கு உள்ளாகும். Cl- ஒட்சியேற்றத்துக்குள்ளாகினா Cl2 மாறும். ஆகவே அனோட்டுபிட்டால் உங்களுக்கு என்ன வாயு போகும்? Cl2 வாயு வெளியிடும். நல்லா கவனிங்க, இண்டஸ்ட்ரியல்ல பொதுவாக நாங்க ஒன்று கொண்டு பிரதான விளைபொருள வார நேரம் பக்க விளைபொருள் நிறைய வரும் எல்லா இதுலையும். அப்ப அந்த பக்க விளைபொருளை நாங்க சரியா பயன்படுத்தினால் எங்களுக்கு என்ன செய்யும்? லாபம் கூட இருக்கும், ப்ராஃபிட் கூட இருக்கும். சோ கெமிஸ்ட்ரியில இந்த வெளியால வார Cl2 கூட நாங்க என்ன செய்வோம்? திரும்ப மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவோம். அதுல இருந்து நாங்க என்ன செய்வோம்? HCl உற்பத்தி செஞ்சு அந்த HCl என்ன செய்வோம்? திரும்ப எங்க படி யாரு 3ல மெக்னீசியம் குளோரைடை உற்பத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு HCl தேவை. சோ அந்த HCl நாங்க என்ன செய்வோம்? இவரை பயன்படுத்துவோம். சரி, சோ நான் திரும்பவும் அதை இதே கலர்ல எழுதி விடுறேன், அப்ப உங்களுக்கு லேசா விளக்கும். சோ இந்த HCl தான் என்ன செய்ய போறோம்? நாங்க திரும்ப 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 ஆரம்பத்துல இருந்து பயன்படுத்த போறோம். சரி, அப்ப கவனிங்க பிள்ளைகள், இந்த இடத்துல குளோரின் வெளியாகி போனால் இந்த இடத்துல மிஞ்ச போறது யாரு? மெயினா இந்த இடத்துல மிஞ்ச போறது மெக்னீசியம் 2+ மட்டும்தான். மெக்னீசியம் 2+ மட்டும்தான். அப்ப கத்தோடு கிட்ட என்ன நடக்கணும்? தாழ்த்தல் நடக்கணும். சோ கத்தோட் பகுதியில, சோ இதுவும் கத்தோட் தான், இதுவும் கத்தோட் தான், சுத்தி வரை வார அப்படியே கத்தோட். சோ கத்தோட் பகுதியில் என்ன செய்யுது? மெக்னீசியம் தாழ்த்தலுக்கு உள்ளாகுது. அப்படி மெக்னீசியம் தாழ்த்தலுக்குள்ள என்ன உருவாகும்? மெக்னீசியம் உருவாகும். அப்ப நீங்க கேட்கலாம், மெக்னீசியம் வீழ்படியுமா உருகி இருக்குமா? நீங்க நல்லா யோசிக்கணும். கீழே இந்த தகனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே மெக்னீசியத்துல வெப்பநிலை, அதாவது உருகுநிலை 650 நீங்க 700 தொடக்கம் 800 பாரிசிலேயே மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு எப்படியும் என்ன செய்யணும்? இந்த இடத்துல உருகிய மெக்னீசியம் தான் வெளியே வரும். சோ உருகிய மெக்னீசியம் என்ன செய்யும்? இந்த கத்தோட இருக்கிற துளைகளுக்கு கூட வெளியேறி வரும். சோ அதை நீங்க என்ன செய்வீங்க? தனியாக பிரித்தெடுப்பீங்க. சோ அடிப்படையில சொல்லணும்னு சொன்னால் இது ஒரு ஈஸியான ப்ரொசீஜர். மெக்னீசியத்தை டவுன் முறையில பிரித்தெடுக்கிறது. அப்ப அந்த ப்ரொசீஜர்ல, சரி, இந்த கைத்தொழில் ப்ரொசீஜர்ல வரக்கூடிய பிரதிகூலங்கள் என்ன? முதலாவது பிரதிகூலம், இந்த மெக்னீசிய பிரித்தெடுப்புல வரக்கூடிய CO2. உங்களுக்கு தெரியும், பச்சை இல்ல விளைவுக்கு மிக பிரதானமான காரணம் இந்த CO2. அதே நேரம் அமிலமலை இல்ல, அமில இயல்பான மலை. திரும்பவும் சொல்றேன், அமிலமலை இல்ல, அமிலமலை அடுத்த வீடியோல வரல பாருங்க. அமில இயல்பான மலை. அப்ப அமில இயல்பான மலைக்கு யாரு காரணம்? இந்த CO2 வாயு ஒரு காரணம். சரியா? சோ இது மாதிரி ஒரு விளைபொருள் என்னது மெயினா இருக்குது இந்த சைட்ல. சோ அப்ப பிரதிகூலமாக இந்த பிரதிகூலம் வெளியே போகுது. சோ அதே நேரம் டொலமைட் பயன்படுத்துறதால இந்த உற்பத்தி திறன் என்ன செய்யும்? கொஞ்சம் குறைவடையும். அதாவது தேரிய விளைவாக வரக்கூடிய உற்பத்தி திறன் என்ன செய்யும்? கொஞ்சம் பாதிக்கப்படும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த இடத்துல உருவாகிற மெக்னீசியத்துல எரியக்கூடிய நன்மைகள் நோவலா தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணமா மெக்னீசியம் ஒரு கத்தியால வெட்டலாம், அந்த அளவு சொத்தான ஒரு உலகம். சரி, சோ அப்ப அந்த மெக்னீசியத்துல இருக்கக்கூடிய மெக்னீசியம் நாடால கத்திரியால வெட்டலாம், நீங்க லேப்ல பார்த்துருக்கீங்க. சோ அந்த ஆனால் அது மெயினா சரியா வலிமையான விஷயங்கள்லயும், அதாவது அந்த உலோகத்துக்கு வலிமையும் இருக்குது, உலோக இயல்பும் இருக்குது, அதே நேரம் என்னது திரிவும் குறவும். சரியா? அப்ப அந்த காரணத்தால பிரதானமாக இந்த ஏர்கிராஃப்ட், அந்த மாதிரி ஏர்பிளேன்ஸ், இந்த மாதிரி விமானங்களோட உற்பத்தியில மெக்னீசியத்தை அதிகமாக என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. ஸோ சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் நாங்க என்ன செய்யறோம்? மெக்னீசியம் பார்த்துக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியல் வீடியோல நாங்க சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.